வணக்கம். செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அவர் இதனை கூறினார். மழை பொய்த்து வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெறுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாஜக இளைஞரணி சார்பில் கோட்டையை நோக்கி நடைபெற்ற பேரணி முடிவுற்ற பிறகு பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துமாறு வலியுறுத்தியதாக கூறினார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் முதல்வரை கேட்டுக் கொண்டதாக தமிழிசை தெரிவித்தார். தமிழகத்தில் கால் ஊன்றலாம் என பாரதிய ஜனதாவால் கனவு மட்டுமே காண முடியும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதா கணிசமான இடங்களை பிடிக்கும் என்றும் தமிழகத்தில் விரைவில் காவிக்கொடி பறக்கும் என்றும் மாநில பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா காலூன்ற நினைப்பது பகல் கனவு என்று கனிமொழி கூறியுள்ளார். விஜய் மல்லையாவை போல வெளிநாடு தப்பிச் சென்று விடாமல் தடுக்கவே கார்த்தி சிதம்பரத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் தரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நிதி மோசடி தொடர்பான வழக்குகளை சந்தித்து வரும் கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்லும் போது கண்காணிக்க லுக் அவுட் நோட்டீஸை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்த வழக்கில் இன்று விசாரணை நடைபெற்றது. கந்துவட்டி புகாரில் சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது 2 மகன்களை காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அவர்கள் மீது இன்னும் பல்வேறு புகார்கள் வந்திருக்கும் நிலையில் அவற்றின் அடிப்படையில் போத்ரா மற்றும் அவரது 2 மகன்களை காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சிறப்பு குழு அமைத்து வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் வைகை ஆற்றில் 452 இடங்களில் கழிவுநீர் கலக்கிறது என்றும் மதுரை மாநகராட்சியில் மட்டும் 36 இடங்களில் கழிவுநீர் கலப்பதாகவும் ரமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். முதற்கட்டமாக ஆரப்பாளையம் முதல் விரகனூர் வரை வைகை அணையை தூய்மைப்படுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக அரசுக்கு எதிராக ஓபிஎஸ் அணியினர் நடத்த திட்டமிட்டிருந்த போராட்டம் 10ஆம் தேதிக்கு பதிலாக 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போராட்டத்திற்கு அனுமதி கோரி அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் காவல் ஆணையரிடம் இன்று நினைவூட்டல் கடிதம் வழங்கப்பட்டது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் கத்தியோடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நெருங்கியதாக பிடிபட்டவர் இன்று பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தனது மகள் திருமணத்துக்கு உதவி கேட்டார். தனது 2வது மகளின் திருமணத்துக்கு உதவுமாறு பன்னீர்செல்வத்திடம் அவர் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து கட்டில் பீரோ மற்றும் பண உதவியை ஓபிஎஸ் அளித்தார். 2 நாட்களுக்கு முன்பு திருச்சி விமான நிலையத்தில் கத்தி வைத்திருந்ததால் சோழராஜனை காவல்துறையினர் பிடித்துச் சென்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக பணியாற்றுவதாகவும் அவருடைய செயல்பாடுகள் சுறுசுறுப்புடன் இருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவராக மு.க. ஸ்டாலின் செய்து வரும் பணிகள் சரியான திசையில் செல்வதாகவும் தனது கடமையை அவர் சரிவர செய்வதாகவும் தா பாண்டியன் தெரிவித்தார். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களின் பாதுகாப்புக்காக மதுரை மாவட்ட காவல்துறையில் தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழகம் முழுவதும் இந்த தனிப்பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஜெயின் சமூக பெண்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று அவரது கையில் ராக்கி கயிற்றை கட்டினர். இனிப்புகளையும் அவர்கள் வழங்கினர். அப்போது ஸ்டாலினும் ஜெயின் சமூகத்து பெண்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராக்கி கட்டி ஜெயின் சமூகத்தினர் ரக்ஷாபந்தன் பண்டிகையை கொண்டாடினர். ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு வந்து ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தனக்கு ராக்கி கட்டி சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ஜெயின் சமூகத்தினருக்கு ஓ பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சந்திர கிரகணம் இன்று இரவு 10:52 மணிக்கு தொடங்கி 12:48 மணி வரை நிகழ்கிறது. இதை விண்வெளி ஆர்வலர்கள் கண்டு ரசிக்க சென்னை பிர்லா கோளரங்கில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது என்பது குறித்து பார்வையாளர்களுக்கு விளக்கவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.
சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனில் விழுவதே சந்திர கிரகணம் எனப்படுகிறது. இன்று இரவு சந்திர கிரகணம் நிகழ இருப்பதை முன்னிட்டு திருமலை திருப்பதி கோயிலின் நடை சாத்தப்பட்டுள்ளது. இரவு 10:52 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்கி 12:48 மணிக்கு நிறைவடைகிறது. அதன் பிறகு கோயில் தூய்மைப்படுத்தப்பட்டு இரவு 2 மணி அளவில் நடை திறக்கப்படும் என்று திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் நிறுவன உரிமையாளர் வீட்டின் ஜன்னலை உடைத்து 60 சவரன் நகை, 3 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சிப்காட் பகுதியில் தொழிற்சாலை நடத்தி வரும் ரமேஷ் பாபு என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். நள்ளிரவில் வீடு திரும்பிய போது பீரோ உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. ஈரோடு மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மதுபான கடைகளில் மாதம் 20,000 ரூபாய் வழங்க கேட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KV ராமலிங்கம் மிரட்டல் விடுப்பதாக டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், டாஸ்மாக் ஊழியர்கள் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பதை நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டதால் தன் மீது புகார் தெரிவிப்பதாக கூறினார். வெங்காயம் விலை உயர்வு தற்காலிகமானது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. புதிதாக வெங்காய அறுவடை விரைவில் தொடங்கியிருப்பதால் அடுத்த மாதத்தில் விலை குறையும் என்று டெல்லியில் வேளாண் துறை செயலாளர் ஷோபனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். வெங்காயத்தின் தேவை மற்றும் சப்ளை குறித்து அரசு கண்காணித்து வருவதாகவும் விலையை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வெங்காயம் கிலோ 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சென்னை அருகே கத்திமுனையில் மணிப்பூர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆதம்பாக்கம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் அப்பெண் இது தொடர்பாக ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் இருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் அடையாளம் தெரியாத அந்த நபரை தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் நடுமலையை சுற்றியுள்ள சரிவுகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் சமவெளி பகுதிகளில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த மழையினால் சிறு குறு ஓடைகள் நிறைந்திருப்பதை அடுத்து விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரக்ஷாபந்தன் பண்டிகையை ஒட்டி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 103 வயது நிரம்பிய விதவை மூதாட்டி ராக்கி கட்டினார். இதேபோன்று கோவா தலைநகர் பனாஜியில் மாநில முதலமைச்சர் மனோகர் பரிக்கருக்கு பள்ளி குழந்தைகளும் பிரம்மகுமாரி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் ராக்கி கட்டினர். ரக்ஷாபந்தன் தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் இருக்கும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு 221 அடி நீளம் கொண்ட ராக்கி கயிறு அர்ப்பணிக்கப்பட்டது. பள்ளி குழந்தைகள் தயாரித்து வழங்கிய இந்த மிக நீண்ட ராக்கி கயிற்றை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லையை பாதுகாக்கும் வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இதனை அளித்ததாக குழந்தைகள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் வங்கி பாதுகாவலர்களிடமிருந்து பயங்கரவாதி துப்பாக்கியை பறிக்க முயன்ற சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. பட்கம் மாவட்டத்தில் உள்ள ஒரு வங்கியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. துப்பாக்கியை பறிக்கும் முயற்சியை அதனை வைத்திருந்த பாதுகாவலரே முறியடித்தார். இந்த காட்சிகள் வங்கியில் இருக்கும் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன. சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவல் நிலையங்கள் மற்றும் காவலர் குடியிருப்புகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 7,70,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 80 காவலர் குடியிருப்புகளையும், தருமபுரி, நெல்லை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 148 குடியிருப்புகள் என மொத்தம் 228 காவலர் குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்திருக்கிறார். இதேபோல் 6 காவல் நிலையங்கள் மற்றும் இணை ஆணையத்திற்கான கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்துள்ளார். தமிழக அரசின் இணையதளத்தில் இருந்து அமைச்சர்களின் விவரங்கள் தெரிந்துதான் நீக்கப்பட்டதா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஜூலை 21ஆம் தேதி அமைச்சர்களின் விவரங்கள் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டதாக கூறிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், அரசு உத்தரவின் மூலம் விவரங்கள் நீக்கப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்த விவரங்களை மீண்டும் பதிவேற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரினார். இதுகுறித்து அரசு வழக்கறிஞர் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டு 2 வாரத்திற்குள் தெரிவிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும், தீங்கு விளைவிக்காத இயற்கை வர்ணங்கள் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை உபயோகிக்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி வருகிற 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கோயிலாறு அணை பகுதியில் யானைகள் வருகை அதிகரிப்பால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அணை பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலாறு அணையில் தண்ணீர் இன்றி காணப்படுகிறது. எனவே தண்ணீர் தேடி வரும் வனவிலங்குகளுக்கு வனத்துறை வண்டிகள் மூலம் தண்ணீர் வழங்கி வருகின்றன. அதனால் யானை, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகளின் வருகை அதிகரித்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அப்துல் கலாம் நினைவு தினத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட ராமேஸ்வரம் அயோத்தி வாராந்திர விரைவு ரயில் இன்று முதல் கும்பகோணத்தில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையை அடுத்து விழுப்புரம் ரயில் நிலையத்தில்தான் இந்த ரயில் நிற்கும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தென்னகத்தின் அயோத்தி என அழைக்கப்படும் கும்பகோணத்தில் இந்த ரயில் நின்று சென்றால் ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று கும்பகோணத்தில் ரயில் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கும் வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் புதிய தலைமுறையில் வீட்டுக்குறு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் முத்துசாமி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதிலுமிருந்து 175க்கும் அதிகமான படைப்புகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன. 1000க்கும் அதிகமான மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் கண்காட்சியை ஆர்வமுடன் பார்வையிட்டனர். பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை தமிழக அரசு குறைக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியிருக்கிறார். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்தாலும் அதன் பலன் பொதுமக்களுக்கு போய் சேருவதில்லை என்று அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் பெட்ரோல், டீசல் விலை மாற்றி அமைக்கப்படுவதால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்று புதுமையான முறையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க ஒருவர் வந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தன்னை கடவுள் அனுப்பியதாகவும் என்எல்சி நிர்வாகம் மரங்களை வெட்டுவதை தடுக்க வந்ததாகவும் கூறிய அவர் கையில் வேல் மற்றும் சிவலிங்கத்துடன் நடனமாடிய நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்தார். காவல்துறையினரின் விசாரணையில் அவர் நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த பழனி முருகன் என்பது தெரிய வந்தது. தாம்பரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 3வது ரயில் முனையத்தின் சோதனை ஓட்டம் தொடங்கியது. சென்னையில் தற்போது சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் முனையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் தாம்பரத்தில் 3வது முனையம் அமைக்கும் பணி கடந்த 2013இல் தொடங்கப்பட்டது. 33 கோடியே 28 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து தாம்பரம் 3வது முனையத்தில் இருந்து சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக 2 வாராந்திர ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. குஜராத்தில் 3 மாநிலங்களவை இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் வெல்லும் என அம்மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அகமது பட்டேலின் தோல்வி உறுதி என்றும் ரூபானி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் 3 மாநிலங்களவை இடங்களுக்கு நாளை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ரூபானி வெளியிட்டிருக்கும் கருத்தால் அங்கு உச்சகட்ட அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக பெங்களூரு சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த குஜராத் சட்டமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் இன்று அதிகாலை பலத்த பாதுகாப்புடன் அகமதாபாத் சென்றடைந்தனர். கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் மீதான வாழ்நாள் தடையை நீக்க இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வாழ்நாள் தடையை நீக்க பிசிசிஐ மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அதனை எதிர்த்து ஸ்ரீசாந்த் வழக்கு தொடர்ந்தார். ஸ்பாட் பிக்சிங் தொடர்பான வழக்கில் இருந்து ஸ்ரீசாந்த் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் மீதான வாழ்நாள் தடையை பிசிசிஐ நீக்க வேண்டும் என நீதிபதி முகமது முஸ்தாக் உத்தரவிட்டார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.